வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை 2026-27 ஆண்டுக்கானது தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இது ஏன் இடைக்கால நிதிநிலை அறிக்கை அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போதில் அந்த மாதிரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணுற பட்ஜெட்டை இந்த மாதிரி தான் தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்து அதுக்கப்புறம் ஆட்சி அமைத்ததுக்கப்புறம் அவங்க மறுபடியும் 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. இதில் சில டேட்டா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய பரப்பளவு 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டராக இருக்குது. அப்புறம் தமிழ்நாடுடைய மக்கள் தொகை இது 2011 ஆண்டுக்கான சென்சஸ் அடிப்படையில் 7.22 கோடியாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இது பார்த்திங்கன்னா ரூபாய் 40.67 லட்சம் கோடியாக இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை இதை தாக்கல் பண்ணது யார் அப்படின்னா, தமிழக நிதித்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. இதை பார்த்திங்கன்னா இது இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறனால இதில் நிறைய அறிவிப்புகள் இருக்காது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டா எல்லாமே நமக்கு முக்கியம். இந்த பட்ஜெட்டுடைய மதிப்பு ரூபாய் 2.55 லட்சம் கோடியாக இருக்குது. அடுத்தது நமக்கு 2026-27 நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க அப்படின்னா ரூபாய் 48,696 கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்தது நமக்கு இப்போ இருக்கிற கடன் சுமை 2026-27 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்கன்னா ரூபாய் 10.71 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அப்போ நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டிற்கு நிறைய காசு வருது. அது எல்லாமே நீங்கள் ₹1 அப்படின்னு கணக்கெடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எங்கேருந்து எவ்வளோ ரூபாய் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக 44.6% மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் மூலமாக தான் வருது. ஓகே, இரண்டாவது அதிகமாக 33% பொது கடன்கள் வாங்கிறது மூலமாக வருது. மூன்றாவது அதிகமாக மத்திய வரிகளுடைய பங்கு மூலமாக 12.1% கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மாநிலத்துடைய சொந்த வரி அல்லாத வருவாய் மூலமாக 5.4% கிடைக்குது. அடுத்தது ஒன்றிய அரசிடமிருந்து பெரும் உதவி மானியங்கள் மூலமாக 4.8% கிடைக்குது. அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா கடன்கள் மற்றும் அதாவது கடன்கள் வசூல் மற்றும் மூலதன வரவு மூலமாக கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வரிசைப்படுத்துக அந்த மாதிரி கூட கேட்பாங்க. அடுத்தது நம்ம அதிகமாக தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுறாங்க. இதில் ரொம்ப அதிகமாக எங்கெங்கே செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ₹1 அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக உதவித்தொகைகளுக்கும் மானியங்களுக்கும் தான் நம்ம செலவு பண்ணுறோம். 30.1% அதற்காகவே செலவு பண்ணுறாங்க. இரண்டாவது அதிகமாக தமிழக அரசு பணியாளர்களுக்கு சம்பளங்கள் கொடுக்கறதுக்கு தேவைப்படுது. 18.2% அதற்காக தான் செலவு செய்யப்படுது. மூன்றாவது அதிகமாக நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துறதுக்காக தேவைப்படுது. 15.1% அதற்காக தான் தேவைப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா சாலைகள் போடுறது, அப்புறம் பாலங்கள் அமைக்கிறது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி பில்டிங்ஸ் சம்மந்தமான வேலையெல்லாம் மூலதன செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 12.5% அதற்காக செலவிடப்படுது. அடுத்ததாக கடன்களை திருப்பி செலுத்துதலுக்கு 10% தேவைப்படுது. அதுக்கு அடுத்ததாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்கள் இதற்காக தேவைப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக செயல்பாடுகளுக்கும் பராமரிப்புகளுக்கும் தேவைப்படுது 3.6%. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கடன் வழங்குறதுக்கு 2.8% தேவைப்படுது. ஓகே, இதில் நீங்கள் மெயினாக முதல் 3ஐயும் பார்த்து வச்சிங்க அது எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது. அடுத்தது வருவாயுடைய பங்கு. நம்ம பார்த்துருந்தோம், நம்ம மாநிலத்துடைய வருவாயில் அதிக பங்கு சொந்த நிதி வருவாய் மூலமாக வருது அப்படின்னு பார்த்துருந்தோம். சொந்த வரி வருவாய் மூலமாக வருது அப்படின்னு பார்த்துருந்தோம். சொந்த வரி வருவாயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வணிக வரிகள் மூலமாக தான் கிடைக்குது. அடுத்தது மாநிலங்களுடைய செலவில் அதிக பங்கு உதவித்தொகைகளுக்கும் மானியங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்தது மூலதன செலவினம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது இது என்ன அப்படின்னா நமக்கு தமிழக அரசு நிறைய பில்டிங் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் பாலம் அமைக்கிறாங்க, ரோடு போடுறாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல. அப்போது 2026-27 நிதியாண்டில் இது போன நிதியாண்டை விட எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 15.78% அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
அடுத்தது மூலதன செலவில் ரொம்ப அதிகமாக எதற்கு தேவைப்படுது அப்படின்னா சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு தான் தேவைப்படுது, அதை அமைக்கிறதுக்காக தான் தேவைப்படுது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெவென்யூ டெஃபிசிட் அண்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட், இந்த இரண்டுமே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டேட்டா எல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தா கூட இந்த மாதிரி டேட்டா, இந்த புள்ளி விவரங்கள் இதெல்லாம் தான் கேட்குறாங்க. அதனால் பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெஃபிசிட், அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையுடைய போக்கு விகிதம் எவ்வளவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த மூன்றையும் பார்த்தா போதும். அதாவது இந்த மூணையும் பாருங்கள். 2024-25 நிதியாண்டு, அது போன நிதியாண்டு அது வந்து முடிந்து விட்டது. அது பார்த்திங்கன்னா 1.47% இருந்துச்சு. அப்புறம் இப்போ முடிய போகிற இந்த நிதியாண்டு 2025-26 நிதியாண்டில் இது பார்த்திங்கன்னா 1.94% இருந்துச்சு. அடுத்தது வர்ற நிதியாண்டில் 2026-27 நிதியாண்டில் இந்த ரெவென்யூ டெஃபிசிட் இது பார்த்திங்கன்னா 1.20% இருந்துச்சு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு வருவாய் பற்றாக்குறை நம்மளுடைய ஜிடிபியில் எவ்வளவாக இருக்குது, அதாவது நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபி இருக்குல்ல, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இந்த ரெவென்யூ டெஃபிசிட் வந்து எவ்வளோ சதமாக இருக்குது அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தம். அடுத்தது அதே நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபியில் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறது தான் இது. 2024-25 நிதியாண்டில் அது 3.25% இருந்துச்சு. அப்புறம் இப்போது நடந்துகிட்ருக்க 2025-26 நிதியாண்டில் அது 3.48% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்தது வரப்போகிற நிதியாண்டு 2026-27 நிதியாண்டில் அது 3% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 4% குறைவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. நமக்கு 4% குறைவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கடன் வாங்கியிருக்கோம், நம்ம பார்த்த மாதிரி. அது ஜிடிபியில், அதாவது நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபி இருக்குல்ல, அதில் கடனுடைய விகிதம் எவ்வளவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபி 100 ரூபாய் அப்படின்னு வச்சிங்களேன், அதில் 26.39 ரூபாய் வந்து நம்ம கடனாக தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2024-25 நிதியாண்டில் அது 26.39% இருந்துச்சு. 2025-26 நிதியாண்டில் அது 26.43% இருந்துச்சு. அடுத்து இப்போது இனி வரப்போகிற 2026-27 நிதியாண்டில் அது 26.12% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நிதி ஒதுக்கீடு. 2026-27 அதிகமான நிதி ஒதுக்கீடு எந்த துறைக்கு அப்படின்னா கல்வித்துறைக்கு தான். இது பார்த்திங்கன்னா 57,039 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிற திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்கல்ல, இது பார்த்திங்கன்னா இதற்காக ரூபாய் 14,412 கோடி இப்போ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பொது விநியோக திட்டம், இதற்காக ரூபாய் 14,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது அரசு மின் நிறுவனங்களுக்கு நிதியுதவி, இதற்காக ரூபாய் 22,457 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி, இது பார்த்திங்கன்னா ரூபாய் 10,108 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ரூபாய் 285 கோடியில் புதிய அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. அப்புறம் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் புதிய வெண்கல அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடமும் அமைக்க போகிறாங்க. திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் இதையும் அமைக்க போகிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் இது அமைக்க போகிறாங்க. அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரூபாய் 500 கோடி மதிப்பில் தொடங்க போகிறாங்க. 2030 ஆண்டு இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை மெட்ராஸ் ஐஐடியோடு இணைந்து மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் வந்து இதை அமைக்க போகிறாங்க. இது சென்னை தரமணியில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம், இது ரூபாய் 50 கோடியில் அமைக்கிறாங்க.
பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதை ஏற்கனவே உருவாக்கவும் செஞ்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இயற்கை சீற்ற அச்சுறுத்தலை திறம்பட எதிர்கொள்கிறதுக்காக தான் அமைத்திருக்காங்க. அடுத்தது திட்டத்துடைய பயன்கள். விடியல் பயண திட்டம் இருக்குல்ல, இதில் பெண்கள் 881 கோடி முறை பயணம் செய்து பயனடைந்திருக்காங்க. இதன் மூலமாக ஒரு பெண்மணி சராசரியாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 888 வரைக்கும் சேமிக்க முடியுது. அப்புறம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இது 2030 ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்குற திட்டம் தான் இது. இதன் கீழே இதுவரைக்கும் 1.71 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் நீங்கள் பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி முழுவதுமே ஃப்ரீ தான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.